வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள்ங்க. இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருப்பதால தான் இந்த பதிவுக்கே நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, நல்லத தேடக்கூடிய நபர் நீங்க. நல்ல எதிர்காலத்துக்காக தயாராயிட்டு இருக்கீங்க. அப்ப கடவுள் உங்கள நோக்கி நல்லத தான் உங்க கண்ணுல பட வைப்பாரு. நல்லத தான் கேட்க வைப்பாரு. இன்னைக்கு சோதனைகளையும், கஷ்டங்களையும் நீங்க பார்த்தாலும் அதன் மூலமா வாழ்க்கை பாடத்தை கொடுத்து, இனி நீங்க எதிர்பார்த்த அற்புதமான எதிர்காலத்த அவர் குடுக்கறதுக்கான நேரம் இதுதான். இந்த நேரம் தான். இனிமே தான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றமே வரப்போகுது. அந்த நம்பிக்கையில இந்த பதிவ நான் உங்களுக்கு குடுக்குறேன். இந்த பதிவு ரிஷப ராசிக்காரர்கள், அற்புதமான ராசிக்காரங்க. உண்மையிலுமே இந்த ராசியில பிறந்தவர்கள், "அட ஏங்க நான் இந்த ராசியில பிறந்தேன்" அப்படின்னு நான் கவலைப்படுறேங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க சொல்றது சரின்னு நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா, இந்த ராசியில பிறப்பதே ஒரு வரம். ஏன்னா, ரிஷப ராசிக்காரர்கள் ஏன் இந்த ராசியில பிறப்பதே வரம்ன்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பதிவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு எப்படி நல்லதை கொண்டு வந்து சேர்க்குன்றத பதிவை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நீங்கள் கொடுத்த ஆதரவு 10,00,000 சந்தாதாரர்களை தாண்டி நம்ம வெற்றி நடை, வீர நடை போட்டுட்ருக்கோம். இதுக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும், நீங்கள் நம்ம மேலே வச்ச நம்பிக்கையும் தான். அந்த நம்பிக்கையின் பேரில் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம். உண்மையிலுமே சொல்கிறேன், நல்ல மனசோடு ஏற்றுக்கிட்டீங்க. நல்லதை எதிர்பார்த்து இருக்க நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினதிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கான நல்ல காலம் ஆரம்பம் ஆயிருச்சு அப்படின்னு. அதுவும் வாங்கினவங்களுக்கு வாங்கின அன்னைக்கே உங்கள் லைஃப்பில் நடந்த சில மாற்றத்தை எனக்கு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டில் அனுப்புனீங்க பார்த்தீங்களா? ஐயா இன்றைக்கி தான் போட்டேன், திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அது நல்லதாக இருந்தது, எனக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுத்துச்சு, எனக்கு திடீர்னு ஒரு நல்லது நடந்துச்சு வேலை விஷயமா, இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இது உங்களுடைய நம்பிக்கைக்காக சில பதிவுகளில் நான் அதை வாய்ஸ் ரெக்கார்டெலாம் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டினேன். வாங்கின நபர்கள் அவங்க வாய்ஸ் ரெக்கார்டில் என்னென்ன அனுப்பியிருந்தாங்க, எப்படிலாம் அவங்களுக்கு மாற்றங்கள் தெரிஞ்சதுன்னு. ஏன்னா இதுதான் உங்களுக்கு நடக்குன்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சனால தான் உங்களுக்கு நான் இந்த சாம்பிராணி நான் கொடுத்தனேன். ஏன்னா 2-3 வருஷமாக ஜாதகம் பார்த்தவங்க எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருந்தோம், கண்டிப்பாக தருவோம், அது எந்த பொருள்ன்றதை கொடுக்கும்போது நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அது நல்லதை தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போவே நம்ம ஒரு வாக்கு கொடுத்துருந்தோம், அந்த வாக்கை நம்ம காப்பாற்றிட்டோம். அப்படி கொடுத்த இந்த சாம்பிராணி உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருச்சு நான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அதில் எனக்கு நிறையவே நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இதில் பயன்படுத்திய மூலிகைகள் அந்த மாதிரி அவை எல்லாமே ஒவ்வொன்றும் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. அப்போ அதெல்லாம் ஒன்று சேர்ற இடம் எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய நெகட்டிவான வைப்ரேஷன் இருந்தாலும் அதை அடித்து நொறுக்கிட்டு நல்லதை தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிவிட்டு இன்னும் 2-3 நாளாக ரிப்ளை வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்லாம் இருந்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க, வாங்கினவங்களே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்காக தான் நான் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கேன். இன்னும் சில நாட்களில் வெப்சைட் வந்துடும், நம்மளுது வெப்சைட் கொடுத்துட்றேன். அப்புறம் நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் போய் எவ்வளோ வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கான பதிவு. ஐயா பல மாற்றங்கள் காத்துட்ருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த பதிவை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. முழுமையாக பார்த்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு வரக்கூடிய சிம்டம் தான் இந்த பதிவு. அதனால தான் சொல்கிறேன், இந்த பதிவை பார்க்க வந்த நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள் நான் சொல்லுவேன். சரிங்களா? என்னங்க அப்படி மாற்றம் வர இருக்குது? நீங்கள் என்ன புதுசாக சொல்லிட போகிறீங்க? நாங்கள் யூடியூப்பில் ஏகப்பட்ட ஜோசியம் சார்ந்த வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய ஒன்றும் நடந்த பாடில்லை. ஐயா எல்லாரும் சொல்லலாம், என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்த உங்களுக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம பதிவை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதில் நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும் நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன், இது எதற்காக உங்கள் கண்ணில் இந்த பதிவு பட்டுச்சு, இனி இதன் மூலமாக எப்படிப்பட்ட மாற்றம் வரும் அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ரீல்ஸ் ஆகட்டும், எதை பார்த்தாலும் சரி, அந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், அந்த காட்சிகள் உங்கள் மனதில் 1% நல்லதை உருவாக்கி விட்டுட்டா கூட ரொம்ப சந்தோஷம், அதுவே போதும். அதுதான் இங்கே வேணுமே. ஆனால் இங்கே நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்ம கண்ணில் படுது. நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் எடுத்து பாருங்கள், நிறைய நெகட்டிவான விஷயங்கள் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. பயமுறுத்துகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை, உண்மை சொல்கிறேன் இல்லை.
கடவுள் உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்க போகிறாரு, நல்லதை தான் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. இங்கே நிறைய பேர் அதை தெரிஞ்சே கையில் பிடிக்காமல் விட்டுருக்காங்க. அவர்களுடைய தவறுகளாலையும் இங்கே நிறைய விஷயம் நடந்திருக்கு. இங்கே பெரும்பாலான விஷயங்கள் 95% நம்ம எடுத்த முடிவுகள் தான், நம்ம பேசின பேச்சுக்கள் தான் இன்றைக்கி நம்ம அதுக்கான ரிஃப்ளெக்டாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை நம்ம ஏற்றுக்கணும், இதை உண்மைன்னா ஒத்துக்கணும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான்னாவே உங்களுக்கு பக்குன்னு ஆகும். நான் இப்போ சொல்கிறேன், சனி பகவான்னாவே நீங்கள் மகிழ்ச்சியாக பார்த்து பாருங்கள். இனிமே சனி பகவான் உங்கள் சனி பயிற்சி, சனி பகவான் தாக்கம் உங்களுக்கு இருக்குன்னாவே சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அவர் நல்லதை தான் கொடுப்பார். நீங்கள் கெட்டதை நினைக்கக்கூடிய நபராக இருந்தால் தான் அவரை பார்த்து பயந்துக்கணும். நீங்கள் நல்லதை நினைக்கக்கூடிய நபர், நீங்கள் எதுக்கு அவரை பார்த்து யாரை பார்த்தும் நீங்கள் பயந்துக்கணும் அவசியம் இல்லை. எந்த கிரகங்களை பார்த்தும் நீங்கள் கவலைப்பட்டு பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக இருந்தீங்கன்னா எந்த கிரகநிலைகள் எந்த கெடுபலனை கொடுத்தாலும் உங்களுடைய அந்த சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் அந்த கெடுதலை விலக்கி விட்டுட்டு நல்லதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம இப்படி தான் நல்ல முறையில் அமைச்சுக்கணும். காலச்சக்கரத்தின் 12வது வீட்டில் சனி பகவான் வரக்கூடிய இந்த ஜூலை 13 முதல் நவம்பர் 27 வரைக்குமே வக்கர நிலையில் இருக்க போகிறாருங்க. இதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் வக்கர நிலையில் இருந்து சனி பகவானுக்கு பலனை தரப்போகிறாரு. அப்போ சனி பகவான் ஐயையோ கெடுதலை கொடுத்துருவாரோ அப்படின்னு இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கவே கூடாது. நல்லதை தான் கொடுக்க போகிறாரு. திரும்ப சொல்கிறேன், நல்லதை தான் கொடுக்க போகிறாரு. அக்டோபர் 3 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 83 நாள் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதே போல் நவம்பர் 27 அக்டோபர்லேருந்து நவம்பர் 27 வரைக்குமே குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கிறார். அந்த வகையில் இந்த சனி வக்கர பயிற்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்ன்றது தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் என்பவர் 9க்கும் 10க்கும் உரியவர். உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் சனி பகவான். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி வக்கர நிலையில் அமர்ந்திருக்கார். இதுவரை பார்க்காத நல்ல காலத்தை இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கான நேரம். அதே நேரம் சனி பகவான் உங்களுக்கு சில சோதனைகளையும் கொடுத்து அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார். நான் பல பதிவில் நான் அதான் சொல்லியிருக்கேன், ஐயா இங்கே ராஜ யோகம் அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்னு யார் எதை சொல்லி நீங்கள் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஆன்லைன்லேயோ கேட்டிருந்தாலும் சரி, என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நடைமுறையில் மாற்றங்கள் வந்துதா, ரியல் லைஃப்பில் சேஞ்சஸ் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே தேவை. நீங்கள் பார்க்குறீங்க கேட்குறீங்க, அப்புறம் இன்னொரு வீடியோ போய் பார்ப்பீங்க, இதே ரிஷபராசிக்காரங்களுக்கு வேறு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அங்கே திடீர்னு நெகட்டிவான சில 4 விஷயத்தை முன்னிறுத்தி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டோன்னா உங்களுக்கு பயமாக இருக்கும். இப்படி நீங்கள் மாற்றி 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறத கேட்டு கேட்டு கடைசியாக எங்கே போய் நிற்கிறீங்கன்னா குழப்பத்தில் போய் நிற்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த பதிவுகளாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்க போகிறது ஒன்று தான், நல்ல வாழ்க்கை மட்டும்தான். எந்த மனிதனாவது தனக்கு கெட்டது நடக்கும்னு நினைப்பானா? நல்ல மனநிலையில் இருக்கிற எந்த மனிதனும் அதை நினைக்க மாட்டாங்க. அப்போ இந்த பதிவை பார்க்க வந்த நீங்களும் சரி இந்த பதிவின் மூலமாக ஏதாவது நல்லது நமக்கு கண்ணில் பற்றாதா, நம்ம காதில் கேட்டுறாதா, சில வழிமுறைகள் கிடைச்சிராதான்னு தான் நீங்கள் நம்பிக்கையில் நம்ம பதிவு பார்க்க வந்திருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், சனி பகவான் வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சில சோதனைகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். நீங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கான ஃபார்முலா விதிமுறைகள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தையும் பிடிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த ராசிக்காரர்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஐயா இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த வயது நபராக இருந்தாலும் சரி, கஷ்டத்தை அதுவும் சில நேரத்தில் உச்சகட்ட கஷ்டத்தை தாண்டினாதான் அந்த நல்லதை கையிலேயே பிடிக்க முடியும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அது உங்களுக்கே தெரியும். உங்கள் லைஃப்பில் இப்போ நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்றது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரியும். உற்சாகமாக வாழணும்னு நினைப்பீங்க, பிரகாசமான வாழ்க்கை இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையை தான் நீங்கள் பெரும்பாலும் விரும்புவீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் எந்த ஏழ்மையில் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் ஆடம்பர வாழ்க்கை மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். இல்லைங்க நான் அதெல்லாம் எனக்கு இல்லைங்க, எனக்கு ஆடம்பர வாழ்க்கையில் தேவையில்லை, ஏதோ இருக்கிறது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க. இன்றைக்கி அந்த மனநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்குமே ஒழிய ஆரம்பத்தில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் மனதில் ஆடம்பர வாழ்க்கை நம்ம எப்படியாவது அடைஞ்சிடணும்,
நல்லா வாழணும், செல்வ செழிப்போடு, அதில் எந்த தப்பும் இல்லை அப்படி நினைக்கிறதில்ல. எல்லா ராசிக்காரர்கிட்டுமே சில நேரத்தில் இந்த ஐயா மனிதர்களுக்கு பொதுவாகவே மனிதர்களாக வாழக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும், நல்ல செல்வ செழிப்போட வாழணுன்ற ஆசை. பட் அது அவங்க லைஃப்குள்ளே வந்துச்சா இல்லையா, அடைஞ்சிட்டாங்களா இல்லையான்றது தான் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலைகள் தீர்மானிக்கக்கூடிய சில விஷயங்கள். வேலை இல்லை, பிரச்சனை, இன்னும் செட்டில் ஆகலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களும் இந்த ரிஷபராசிக்காரில் நிறைய பேர் இருக்காங்க. வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரமாக இது இருந்தாலும் கடந்த காலகட்டம் எப்படி இருந்தது, உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. வேலை செய்கிற இடத்துல ஊர் விட்டு ஊர் போயிருப்பீங்க, அவங்களுக்காக வேலை செஞ்சுருப்பீங்க, நேரங்காலம் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. அது உள்ளூராக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி. ஆனால் வளர்ச்சி உங்களுக்கு வந்திருக்காது. இன்றைக்கி திரும்பி பாருங்களேன், நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல தான் இன்னுமே நின்றுட்டுருக்கீங்க. முழுமையான முன்னேற்றம் திருப்தி இல்லவே இல்லை. கொஞ்சம் 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 அங்கங்கே அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் மன ஆறுதலுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும், அவ்வளோதான். மற்றபடி முழுமையாக கிடச்சிருச்சான்னு கேட்டால் இல்லை. உங்களுடைய இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களோட ஒவ்வொருத்தருடைய சுயஜாதமும் ஒரு விஷயத்தை சொல்லும். நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த இடம், நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க எல்லாத்தையும் பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருந்துகிட்ருக்கு, வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போது எல்லாருக்கும் அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையணும் அப்படின்னா, முன்னேற்றத்தை அடையணும்னா, நீங்கள் பொதுவாக யூடியூப்பில் சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கனெக்ட் ஆகும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, பலருக்கும் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையே போயிருச்சு. இப்போ நிறைய பேர் பாருங்கள், பார்க்குறதே மாட்டாங்க. ஏன்னா போங்க, ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறீங்க, ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசுகிறீங்க, எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறது. அதனால் எனக்கு ஜோதிடம் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஏன் ஆரம்பத்திலேருந்து ஜாதகத்தை பார்க்காம இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஐயா, எல்லா கேட்டகரி நபருமே இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டவர்களும் செல்வ செழிப்போட வாழ்றவங்களும் இருக்காங்க. ஆன்மீகத்தின் மீது நாட்டம் இல்லாதவர்களும் செல்வ செழிப்போட வாழ்பவர்களும் இங்கே இருக்காங்க. இந்த உலகத்தில் எல்லா தரப்பினருமே இருக்காங்க, எல்லா கேட்டகரி நபர்களுமே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எது கடவுள் தீர்மானிக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான். இங்கே மற்றவங்கள பார்த்து நம்ம சூடு போட்டுக்க முடியாது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பல இடங்களில் மற்றவங்கள பார்த்து பார்த்து சில விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது உண்மையா பொய்யான்றத உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் ஒத்துக்கணும். உண்மைன்னா ஆமாங்க அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கோங்க. இல்லைன்னா தாராளமாக இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு சில ஏன்னா எல்லாருக்கும் 100% இந்த எண்ணம் வந்திருக்குமான்னு கேட்டால் எப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் 100% சொல்ல முடியும்? பெரும்பாலும் சொல்லலாம், பெரும்பாலும் கனெக்ட் ஆகும். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பெரும்பாலான விஷயத்தை நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து பார்த்து சில விஷயத்த உங்களுக்குள்ளே தீர்மானிப்பீங்க. ஆனால் ரிஷபராசிக்காரில் அவர்களுக்கென்று ஒரு ஸ்டைல் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ரூட் இருக்கணும். அதுதாங்க உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு வரும். அதுதான் உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு வரும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் இறங்கி வேலை செய்ய தயாராக இருக்கும். நான் இந்த வேலை தான் செய்வேன், இதையெல்லாம் செய்ய மாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு வைங்க. அங்கே திடீர்னு அந்த ஆஃபீஸில் குப்பையாக இருக்குது. நான் போய் எப்படி ஆஃபீஸ் கூட்டுவேன்? நானாக கூட்ட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இறங்கி வேலை செய்யணும். அந்த ஒரு பண்பு உங்ககிட்ட இருக்கணும். ஏன் இதெல்லாம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட பண்புகள் குணநலங்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு அந்த ராசிக்காரர்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அப்படி தான் இருப்பாங்க. அதில் எது நல்லதோ அந்த குணநலன்கள் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எது இருக்கக்கூடாதோ அது இருக்கக்கூடாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், இதுவும் ஒரு காரணம். இதை தான் நான் பண்ணுவேன், நான்லாம் இந்த விஷயத்தெல்லாம் போய் பண்ண மாட்டேன், என் ரேஞ்சுக்கு நான் பண்ணுவேனா, இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா சந்தோஷம். இருக்குன்னா உடனே மாற்றிடுங்க. மாற்றம் தேவை, அது நம்மிடம்தான் தேவை. நீங்கள் இங்கே மற்றவங்கள பழி சொல்லியோ மற்றவங்க மேலே காரணம் போட்டோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே யாரும் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. இங்கே யாரையும் திருத்தவும் முடியாது. நம்மளே இங்கே நிறைய விஷயத்தை திருத்திக்க வேண்டியது இருக்குது. உண்மை சொல்லணும்னா எல்லாம் தெரிந்தவர்கள் இங்கே யாரும் இல்லை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில்.
புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான எண்ணங்கள் தோன்றும். ஆனால் ஒரு முறை உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துறது ரொம்ப நல்லது. சனி பகவான் 3ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பாதிப்பு இருக்கும். ஏன்னா டைமுக்கு தூங்குறதில்ல, சரியான டைம் சாப்பிட்றதில்ல. கடந்த சில வருடங்களில் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது உண்மைன்னா நீங்கள் சொல்லுங்கள். வயிறு தொடர்பான பிரச்சனை, செரிமானம் இல்லாமல் இருந்திருக்கும், அல்சர் ப்ராப்ளம் வந்திருக்கும். இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் தலைவலி, ஒத்த தலைவலி, ஒற்றை தலைவலி போட்டு உங்களை பாடாத பாடுபடுத்தியிருக்கும். சரிங்களா? தனது சமசப்தம பார்வையாக சனி பகவான் 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால தான் சொன்னால் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். பூர்வ புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய நேரம், பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நேரம், சுமூகமான நிலை ஏற்படும். படிப்பு, மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள், தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். பாருங்க, ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு டைமில் ஆன்மீகத்தின் மீதே நாட்டம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஆன்மீகத்தின் மீது கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபாடு ஏற்பட்டிருக்கும். ஒன்றும் இல்லை ஐயா, ஆன்மீகம் நம்ம தேடுறதாகட்டும், வழிபாடுகள் பண்ணுறதா, நீங்கள் எந்த விஷயத்தை ட்ரை பண்ணாலும் எதுக்காக? ஒரு நிம்மதி, ஒரு முன்னேற்றம், இதற்காக தான். குழந்தை பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? வரக்கூடிய 138 நாட்களும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. சரிங்களா? அதே போல் அக்டோபர் 4லேருந்து நவம்பர் 27 வரைக்குமே சனி பகவான் 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஐயா, ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கான நேரங்காலம் வர்றப்ப நம்ம அந்த இடத்த அடையணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த தடைகள், தாமதங்கள், அதுதான் உங்களை ரொம்ப மைண்ட் டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிருக்கு. பட் ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இல்லை. யாடா ஆமாங்க, எல்லாரும் அப்படி தான் சொல்கிறீங்க, எதுவும் நடக்கலை. நான் திரும்ப நான் தான் சொல்கிறேன், ஐயா நடக்கலை, கிடைக்கல, ஐயோ எனக்கு இல்லை, நான் அவ்வளோதான், எனக்கு இதே தான் நடக்கும், இப்படி புலம்புற வரைக்கும் அந்த கெட்ட அதிர்வலைகள் நம்மளை விடவே விடாது. நான் அதிர்வலைகள் மீது எனக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். அதிர்வலைகள்னால் என்ன? அந்த வைப்ரேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஐயா, நம்ம பண்ணக்கூடிய வழிபாடு, ஆன்மீகம், கோயிலுக்கு போகிறது வர்றது, குலதெய்வ வழிபாடு, கிரகநிலை மாற்றங்கள், கிரக பயிற்சியில் வரக்கூடிய பலன்கள், நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறது, உங்களுக்கு ஒருத்தருக்கு கெட்டது பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமே எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னா ஒரே ஒரு வழிமுறைகள் தான், அந்த அதிர்வலைகள் தான். அந்த வைப்ரேஷன் மூலமாக தான் நமக்கு நல்லது நடக்கிறதாகட்டும், கெட்டது நடக்கிறதாகட்டும் எல்லாமே. இப்போ நாளைக்கு உங்களை ஒரு விஷயத்தை கெட்டதாக ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்கிதுன்னா அந்த கெட்ட அதிர்வலைகள் தான் உங்களை யோசிக்க வைக்கிது. அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதுக்காக ஐயோ நம்ம வாழ்க்கைக்கான தீர்வு என்ன, நம்ம ஏன் இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கடன், ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வாழ்க்கை வாழ்கிறதே இவ்வளோ கஷ்டமா, என்னடா வாழ்க்கை இது அப்படின்லாம் நீங்கள் போட்டு ரொம்ப பயப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா. கடவுள் நம்ம கையில் அழகாக முதல்ல நம்ம வாழ்க்கையை ஒரு களிமண் மாதிரி கொடுத்துருப்பார். நம்ம எப்படி வடிவமைக்கிறோமோ அதை பொறுத்து தான். வடிவமைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் வடிவமைக்கணும். நேரம் காலத்தை கொடுத்து தான் வடிவமைக்கணும். இதையெல்லாம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த அழகான உருவம் கிடைக்கும், அந்த அழகான எதிர்காலம் கிடைக்கும். இவ்வளவு தான் விஷயம். இதுக்கு நீங்கள் அது இதுன்னு எதையோ பார்த்து எதையோ கேட்டு பயந்துக்கிட்டு ரொம்ப பெருசாக உங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்காதீங்க. நார்மலாக ரிலாக்ஸாக விடுங்க. உங்கள் லைஃப்பை அழகாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை மாறுற மாதிரி நம்ம கொண்டு வரலாம். வாய்ப்பு இருக்குது. ஐயா, இங்கே சூழ்நிலை எனக்கு வழி விடலை, நான் நினச்சது எங்கெங்கே நடந்திருக்குன்ற வாழ்க்கையை விட அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கணுன்றதை நீங்கள் தீர்மானம் பண்ணணும். எனக்கு நாளைக்கு எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்ப்பா. ஆனால் எதுவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நியாயமான நபராக இருந்தீங்கன்னா, நியாயமாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பதவி அடையணும்னு நினச்சிங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே சில பேர், நான் உங்களை எல்லாத்தையுமே சொல்ல கிடையாது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த விஷயம் அடையணும்ப்பா, அடையணும் எப்படியாவது அடைஞ்சிடணும்னு சொல்லி எல்லா மந்திரத்தையும் சொல்லுவாங்க, எல்லா வழிபாட்டையும் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. பட் ஆனால் முயற்சி எடுக்க தவறிடுவாங்க. ஐயா,
எதுவுமே அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. இதில் ஒரே ஒரு விஷயந்தான் அளவுக்கு மீறி நம்ம கொண்டு போகணும். என்னென்னா, நம்முடைய முயற்சிகள் தோல்வி அடைய அடைய நீங்கள் உங்கள் முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் மட்டும் அளவோடு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரியும் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்ட்டு. பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் துளிர் விட்டு முளைச்சி வரக்கூடிய நேரம். அதனால் கரெக்டாக இந்த நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்திக்கோங்க. நல்லது நடக்குன்றதை நம்புனீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லை எனக்கு அது இதுன்னு நீங்கள் புலம்புறது அதே சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன சொல்கிறது? ஆகவே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் கண்ணில் படுதுன்னாவே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நல்ல எதிர்காலத்துக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு நீங்கள் ரொம்ப குழப்பம் அடையணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிம்டம் வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து உங்கள் லைஃப்பில் எப்படி உங்கள் லைஃப் மாறப்போகுது அப்படின்றது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை கொண்டு வந்து சேருங்க. வாழ்க்கையுடைய அடிப்படை அஸ்திவாரமே உங்களுடைய ஆணி வேறே உங்கள் மனசு தான். இதை முதல்ல நம்புங்க. அங்கே விதைக்கக்கூடியது தான் நடைமுறையில் இங்கே சாத்தியமாயிட்டு இருக்கு. அங்கே நல்லதை விதைச்சா நல்லதே நடக்கும். இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.